இப்போது பாட்டு எது பாட்டு, நீ ரசித்து பாடினாலே அது பாட்டு தான். அதுக்கு தேர்ச்சின்னு ஒன்றும் கிடையாது. நீ பாடகராக தேர்ச்சி பெற்று விட்டாய் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நீ ஓவியராக தேர்ச்சி பெற்று விட்டாய் அப்படி ஒரு நிலை கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வரையறை கிடையவே கிடையாது. நீ வரைந்தாலே அது ஓவியம்தான். நீ பாடினாலே அது பாட்டு தான். நீ ஆடினாலே அது நடனம் தான். நடனத்தில் இதுதான் தேர்ச்சி நிலை. நீ 4 வருஷம் படித்தா தான் நீ நடன கலைஞர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ ஆடிட்டாலே அது நீ நடனம் கலைஞர் தான். நீ ஆடினாலே அது நடனம் தான். நீ ஆடிட்டாலே நடன கலைஞர் தான். இதுதான் அளவு இருக்கா? இது வரைக்கும் நீ கற்றுக்கணும், அப்போ தான் நீ அதுக்கு பிறகு தான் நீ நடன கலைஞர் அப்படின்னு ஒன்று அளவு எதாவது இருக்காதா என்ன? அப்படி எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் இந்த அளவுக்கு நீ தொடணும். உன்னுடைய திறமை பாடுவதில் உன்னுடைய திறமை இந்த இடத்துக்கு வரணும், அப்போ தான் நீ பாடல் கலைஞர் அப்படின்னு ஒன்று இருக்கா? அப்படி கிடையாது. நீ வரைவதில் இந்த இடத்துக்கு வரணும், இவ்வளோ தேர்ச்சி, இந்த அளவுக்கு திறமைகளை வளர்த்து கொண்டால் தான் நீ ஓவிய கலைஞர் என்கிற தகுதியை பெறுகிறாய் அப்படின்னு எதாவது இருக்கா? அப்படி கிடையாது. நீ வரைந்தாலே நீ ஓவியர் தான். நீ ஆடினாலே நீ நடன கலைஞர் தான். நீ பாடினாலே நீ பாடகர் தான். நீ வரைந்தாலே நீ ஓவியர் தான். எழுதினால் அது கவிதை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ சொல்லிட்டாலே கதையை சொல்லு, ஏதாவது ஒரு கதையை சொல்லு, உன் வாய்க்கு வந்து சொல்லு, நீ கதையாசிரியர் தான். அதனால் கலைஞர்களுக்கு எது வரையறை அப்படின்னா, இப்போ ஏன் அப்போ 4 வருஷம் படித்தா தான் நீ ஓவியர், அல்லது 4 வருஷம் படித்தா தான் நீ டான்ஸு அந்த காலேஜில் போய் படித்தா தான் நீ நடன கலைஞராக இந்த காலேஜில் படிச்சிருக்கேன், பயின்று இருக்கிறேன், அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட்டை ஏன் எதிர்பார்க்கணும்? அதை தொழிலாக செய்யும்போது தான் அந்த சர்டிஃபிகேட்டை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நாளைக்கு நீ அதை வச்சுட்டு வேலைக்கு போவேன், இந்த மாதிரி டான்ஸ் காலேஜில் நான் படிச்சிருக்கேங்க, 4 வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிறேன், அதை வச்சுட்டு நீ வேற ஒரு இடத்துல வேலை தேடும் போது அந்த சான்றிதழை உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க. அதை வேலையாக செய்யும்போது தான் அதற்கான காலகட்டம், இவர் தான் நடன கலைஞர் என்பதற்கு என்ன அத்தாட்சி, அதுக்கான சான்றிதழை கொடு. நீ எங்கே படிச்சிருக்க, நீ ஒரு பாடகர் என்பதற்கு என்ன அத்தாட்சி, அந்த சான்றிதழ் கொடு. எந்த காலேஜில் நீ படித்த, ஏன்னா நீ பாடகர், நான் ஒரு பாடகர் அப்படிங்கிற அதை காமிச்சு நீ ஒரு வேலை கேட்க வர. இந்த பாடல் கல்லூரியில் எனக்கு வேலை கிடைக்குமா, பாடல் ஆசிரியராக அந்த வேலை எனக்கு கிடைக்குமா, மியூசிக் டீச்சராக வேலை கிடைக்குமா, அதுக்கு என்ன அத்தாட்சி, நீ மியூசிக் கலைஞர் என்பதற்கு என்ன அத்தாட்சி, சான்றிதழ் கூட எங்கே படிச்சிருக்க, நீ பாடுறதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, நீ ஆடுறது பாடுறது உன் திறமைக்கு என்ன சான்றிதழ் கொடு. அப்போ தான் இந்த மாதிரி அது தொழிலாக செய்யும்போது தான் அதுக்கு நீ 4 வருஷம் படிச்சிருக்கணும், அதில் பாஸ் பண்ணியிருக்கணும், ஒரு மியூசிக் காலேஜில் போய் படிச்சிருக்கணும், ஓவிய கல்லூரியில் போய் படிச்சிருந்தா தான் அதில் இருக்கிற சப்ஜெக்டில் நீ பாஸ் பண்ணியிருக்கணும், அரியர் எல்லாமே பாஸ் பண்ணி அப்போ அந்த பட்டமளிப்பு சான்றிதழை காட்டினா தான் நீ நடன கலைஞர், நீ ஓவிய கலைஞர் அப்படின்னு நான் நம்புவோம். அப்போ தான் உனக்கு அது சார்ந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு. அப்போ தொழிலாக செய்கிறம்போது தான் இந்த மாதிரி சான்றிதழ் நமக்கு தேவைப்படுகிறது. நான் நடன கலைஞர் என்பதற்கு எனக்கு ஏன் சான்றிதழ் தேவைப்படுகிறது, நான் பாடகர் என்பதற்கு எனக்கு ஏன் சான்றிதழ் தேவைப்படுகிறது என்றால், நான் அதை வச்சு தொழிலாக செய்ய போகிறேன், பணம் சம்பாதிக்க போகிறேன். அதுக்கு நீ அதுக்கு போட்டி இருக்குது. இந்த காலேஜில் வேலை கிடைக்குமா, அந்த காலேஜில் ஒரு டிராயிங் டீச்சராக வேலை கிடைக்குமா, இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை கிடைக்குமா, அப்போ அதுக்கு ஒரு சான்றிதழ் தேவைப்படுகிறது. அந்த வேலையாக செய்யும்போது தான் அந்த சான்றிதழ், அதுக்கான ஒரு படிப்பு. நீ படித்து முடிக்கல, உனக்கு நிறைய சப்ஜெக்ட் அரியர் இருக்குது அப்படின்னா, நீ 4 வருஷம் படித்தாலும் அதில் நீ இன்னும் கம்ப்ளீட் பண்ணலப்பா, நீ ஓவியர் கிடையாது. நீ ஓவிய கல்லூரியில் படிச்சிருக்க, ஆனால் 4 வருஷம் படிச்சிருக்க, அதில் ஒரு வருஷத்தில் நீ நிறைய சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்க, நீ அதை முடித்தா தான் நீ ஓவிய கலைஞர்னு நான் ஒத்துப்பேன், இல்லைனா நீ ஓவிய கலைஞரே கிடையாது, நீ ஓவிய ஆசிரியரும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதை ஒரு தொழிலாக பண்ணும்போது தான் அதற்கான சான்றிதழை எதிர்பார்க்குறாங்க. தொழிலில் யாருமே இந்த கலைகளை வைத்து ஆடுவதை வைத்து தொழிலாக செய்யக்கூடாது, பாடுவதை வைத்து தொழிலாக செய்யக்கூடாது, ஓவியம் வரைவதை தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், அப்போ நீ பாடினாலே பாடகர் தான், வரைந்தாலே நீ ஓவியர் தான், நீ ஆடினாலே நீ நடன கலைஞர் தான். அப்போது எல்லாருமே நினைப்பாங்க, நானும் இப்போ ஒரு ஓவியர் என்ன சொல்கிறார், நான் ஓவியர்னு சொல்லிக்கிறேன், ஏன்னா அவர் காலேஜில் படிச்சிருக்காரு, அதனால் அவர் ஓவியர்னு சொல்லிக்கிறார். அது மாதிரி நடன கலைஞராக, நான் பரதநாட்டியம் இந்த காலேஜில் படிச்சிருக்கேங்க, அதனால் நான் பரதநாட்டியம் என்கிட்ட சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணியிருக்கேன், இப்போ பிஜி பண்ணிகிட்ருக்கேன், இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன், ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காரணம் என்ன, அதை முடித்து அதை அவர் தொழிலாக பண்ண போகிறாரு. அதனால் தொழிலாக பண்ணக்கூடாது, கலைகளை வைத்து தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னா, அப்போ அதுக்கப்புறம் சரி கலைகளை வைத்து இப்போ யாருமே தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கப்புறம் யார் நடன கலைஞர், நீ ஆடினாலே நடன கலைஞர் தான், உனக்கு சர்டிஃபிகேட்டே கிடையாது, ஏன்னா அதை வச்சு தொழிலாக பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது உனக்கு சர்டிஃபிகேட் ஒரு வரையறையே கிடையாது, எத்தனை வருஷம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. நீ ஆடினாலே நீ நடன கலைஞர் தான், நீ பாடினாலே நீ பாடகர் தான், வரைந்தாலே நீ ஓவியர் தான், எழுதினாலே நீ கவிஞர் தான், சொன்னாலே கதையை சொல்லணும், எழுதக்கூடாது.
கதையை வந்து எழுதுகிறாங்க, அது தப்பு. கதையை வந்து சொல்லணும். அப்போ நீ சொன்னாலே அதுக்கு நீ கதாசிரியர் தான், கதை சொல்கிறவர் தான் அப்படின்னு ஆகிடும். அந்த அளவுக்கு எளிமையாக மாற்றப்பட்டு விடும். இல்லைப்பா நீ 4 வருஷம் படிக்கணும்ப்பா, அதில் சப்ஜெக்ட்லாம் பாஸ் பண்ணும்ப்பா, அப்போ தான்ப்பா நீ ஓவியர் அப்படின்லாம் வந்து அதுக்கு வந்து தொழிலாக செய்யும்போது தான். ஏன்னா அப்போ நான் ஓவியர் அப்போ அதை வச்சு நான் தொழிலாக செய்யும்போது தான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு, அதுக்கு 4 வருஷம் படிக்கணும், தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற நடைமுறை எப்போ வருது? நான் இந்த மாதிரி தொழிலாக செய்யும்போது தான். அந்த காலத்தில் வந்து நான் இவர்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்டேன், முறைப்படி நான் பரதநாட்டியம் இவர்கிட்ட 4-5 வருஷமாக கற்றுக்கிட்டேன், கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டேன், அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். அதில் அப்படி அதை வச்சு அப்படியா, அப்போ நீ திறமையானவர் தான் இருப்பேன். இப்படி ஏதாவது சான்றிதழ் தேவைப்படுகிறது, சான்றுகள் தேவைப்படுகிறது. நான் வந்து ஒரு நடன கலைஞர் என்பதற்கு எனக்கு ஒரு சான்று, நான் இவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன், இத்தனை கச்சேரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது சான்று தேவைப்படுகிறது. எதனால்? இந்த கலைகளை வச்சு தொழிலாக செய்யும்போது தான். நீ கலைகளை வச்சு தொழிலாகவே செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டுட்டா, இப்போ வந்து கலைகளை வச்சு தொழிலாக செய்யும்போது இது மாதிரி சான்றிதழ் தேவைப்படுகிறது. சான்றிதழ் இல்லைன்னா நீ நடன கலைஞரே கிடையாது, நீ ஓவியரே கிடையாது. ஓவியருங்கிறைய அதுக்கு சான்றிதழை காட்டும்பாங்க. ஏன்னா கலைகளை வைத்து தொழிலாக செய்யும்போது அதுக்கு சான்றிதழ் தேவை. அப்போ நீ ஓவியர் என்று சொல்லுகிறாயே, அதுக்கு சான்றிதழை காட்டு. அப்போ நீ சான்றிதழ் இல்லைங்க நான் வரைவேன் அப்படின்னா நீ ஓவியர் இல்லை, நீ நடன கலைஞர் கிடையாது. நீ நடன கலைஞர் என்றால் சான்றிதழை காட்டு. இல்லைங்க என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் நல்லா ஆடுவோங்க அப்புறம் நீ அதெல்லாம் கிடையாதுங்க, நீ நல்லா ஆடுறனா சான்றிதழை காட்டு, அப்போ தான் நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா நீ நடன கலைஞர் கிடையாது, உன்ட சான்றிதழ் இல்லை, நான் எங்கேயுமே படிக்கலை, நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்தியாவில் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் ஜெர்மனியில் எந்த தொழில் பண்ணாலும் அதுக்குரிய படிப்பை படிக்கணும். எந்த தொழில் பண்ணாலும் அதுக்குரிய படிப்பை படித்தாதான் அந்த தொழிலே செய்ய முடியும். அது டான்ஸாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலை நீ செய்கிறியா அதுக்குரிய படிப்பை நீ படித்து அதுக்கான சான்றிதழை காட்டணும். இந்தியாவில் அப்படி ஒரு வழக்கம் இல்லை. படித்தாதான் பெரிய ஆளாக முடியுமா, படிக்காமலே பெரிய ஆளாக முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு இங்கே என்ன காரணம் அப்படின்னா, நீ படிக்காமலே எந்த வேலையும் செய்ய முடியும், அதுக்கான சுதந்திரம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப தப்பு. அப்போ நம்ம படிக்கலை அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். நீ படிக்காமல் எவ்வளோ பெரிய திறமையை வளர்த்தாலும் நான் படிக்கவில்லை என்கிற உணர்வு உனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுக்கு ஒரு படிப்பை நம்ம இங்கே உருவாக்கி இருக்க வேண்டும். அது நம்ம பண்ண தப்பு. அதனால் நம்ம வந்து அப்போ அது நம்முடைய தப்பு. அதனால் படிக்காமலே ஒருத்தர் வந்துட முடியும் அப்படிங்கிறது அது ஒரு தவறான ஒரு நடைமுறை. படிக்காமலே நான் ஓவியராகிட முடியும், படிக்காமலே நான் கவிஞராகிட முடியும், படிக்காமலே நான் பாடலாசிரியராக நடன கலைஞராக ஆகிவிட முடியும் என்றால் அது ஒரு தவறான நடைமுறை மூலமாக அந்த மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. அதனால் வந்து ஆனால் கலைகளை வைத்து நம்ம தொழிலாக செய்யக்கூடாது. அப்படிங்கும்போது அப்போ கலைஞர்களுக்கான ஒரு வரையறை என்ன அப்படின்னா, நீ ஆடினாலே நீ ஆடுகிற வழக்கம் உனக்கு இருக்கிறதா, இன்று ஆடினாயா, அப்போ இன்றைக்கி நீ நடன கலைஞர், அந்த உணர்வு உனக்கு இருக்கும். நானும் ஆடுவேன், எனக்கும் ஆட தெரியும். நீ ஆடினாலே உனக்கு ஆட தெரியும்னு அர்த்தம். இவ்வளோ இந்த மாதிரி ஆடினா தான் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு அப்படிலாம் கிடையாது. நீ ஆடினாலே உனக்கு ஆட தெரியும், நீ பாடினாலே உனக்கு பாட தெரியும். இன்றைக்கி பாடினியா, இன்றைக்கி உனக்கு பாட தெரியும். நாளைக்கு நீ பாடினா தான் நாளைக்கு உனக்கு அது தெரியும். அப்போ டெய்லி எனக்கு ஆட தெரியும், ஆனால் ஒரு மாதம் நான் ஆடுறதே கிடையாது அப்படின்னா உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு ஆட தெரியுங்க, சூப்பராக ஆடுவேன், சின்ன வயசில் ஆடிருக்கேன், ஒரு 10 வருஷமாச்சு, ஆடுறதே கிடையாது, நடனம் ஆடுறதே கிடையாதுன்னா உனக்கு ஆட தெரியாதுன்னு அர்த்தம். இன்றைக்கி ஆடணும், இன்றைக்கி சுவாசிக்கணும், இன்றைக்கி நீ வந்து வரைகிறாயா அப்போ தான் நீ ஓவியர், இன்றைக்கி நீ விளையாடுகிறாயா அப்போ தான் நீ விளையாட்டு. அது மாதிரி இன்றைக்கி நீ அதை பண்ணுறியா, நேற்று தூங்கும்போதே உன்னுடைய நேற்றைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னைய வாழ்க்கையில் நீ ஆடினாயா, ஆடுவாயா, ஆடப் போகிறாயா அப்படின்னா நீ ஆடினாதான், அதை செஞ்சாதான் நீ அந்த வேலைக்கு தகுதியானவன். நீ நடன கலைஞர். இன்றைக்கி நீ டான்ஸ் ஆடினியா, ஒரு 5 நிமிஷமாக ஆடினியா, 1 நிமிஷம் ஆடினாலே போதும். ஒரு செகண்டு 2 செகண்ட் 2-3 செகண்டு ஒரு அதுக்கு ஒரு அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நடன கலைஞர் அப்படி என்பதற்கு ஒரு எது அளவு, 1 மணி நேரம் ஆடணுமா அப்படி கிடையாது. சும்மா ஒரு 5 செகண்டு போதும். இது டான்ஸ், ஓகே இது டான்ஸ் ஒத்துக்கலாம், அவ்வளோதான். 5 செகண்ட் நீ ஆடினாலே, 5 செகண்ட் ஆடினாலே, 5 வினாடிகள் ஆடினாலே போதுமானது. நீ நடன கலைஞர், ஆடினாலே நீ நடன கலைஞர் தான். நீ அப்போ ஒன்று இல்லைன்னு சொல்லி நான் ஒன்று என்ன பண்ண போகிறேன், நீ வந்து அதை வச்சு என்ன தொழிலாக பண்ண போகிற. அப்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது பாருங்கள், நாமளும் ஒரு டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எப்போ வருது,
அந்த தொழிலாக செய்யாத, அதாவது இந்த கலைகளை வச்சு தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடும்போது தான் நீ அப்போ மக்களுக்கு அந்த நம்பிக்கை வருது. நீ கலைகளை தொழிலாக செய்யும்போது அந்த தொழில் செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் தன்னை நடன கலைஞர் சொல்லிப்பாங்களே தவிர மக்கள் சொல்லிக்க முடியாது. ஓவியத்தை வச்சு நீ வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஓவிய கலைஞர்கள் மட்டும்தான் தன்னை ஓவியர்னு சொல்லிக்க முடியும். இப்போ மருத்துவர்கள் பாருங்கள், அந்த மருத்துவ படிப்பு படித்தவங்க தான் மருத்துவத்தை தொழிலாக செய்கிறாங்களோ அவங்க தான் தன்னை மருத்துவர்னு சொல்லிக்க முடியும். மற்றவங்க சொன்னால் போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, நீ போலி மருத்துவர்னு சொல்லி உள்ளே போட்டுருவாங்க. அது மாதிரி நீ வந்து ஒரு ஓவிய கலைஞர்னு சொல்லணுன்னா நீ வந்து அதுக்கான சான்றிதழை காட்டு. அப்படி இல்லைன்னா நீ வந்து போலியான ஓவியர், போலி மருத்துவர் மாதிரி நீ போலியான மருத்துவர், போலியான ஓவியர், அப்படி போலியான பாடகர், உனக்கு அந்தளவுக்கு மரியாதை கிடைக்காது. அதனால் வந்து அப்போ நீ வந்து கலைகளை தொழிலாக செய்யக்கூடாதுன்னா அப்போ நீ அதுக்கு பிறகு நீ வந்து இப்போ நீ எதுக்காக டான்ஸ் ஆட போகிற? உன் சந்தோஷத்துக்காக ஆட போகிற. இப்போ கலைகளை தொழிலாக செய்கிறவங்க, ஒரு பாடலை வச்சு தொழிலாக செய்கிறவன் நடன கலைஞர் என்ன பண்ணுறான்? மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக மற்றவங்களுக்காக நடனம் ஆடுவான். அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவன் மற்றவங்களுக்காக ஆடிக்கிட்டு இருப்பான், மற்றவங்களுக்காக பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாடணும். இந்த மாதிரி கச்சேரி புக் பண்ணியாச்சு, வந்து பாடி தான் ஆகணும்னா பாடி தான் ஆகணும். அவனுக்கு பிடிச்ச, அவர் கவலையில் இருந்தாலும் சரி துக்கத்தில் இருந்தாலும் சரி அந்த பாடலை அவர் பாடி தான் ஆகணும். அது மாதிரி அதனால் தொழிலாக செய்யும்போது உங்கள் விருப்பத்துக்கு மரியாதை இருக்காது. அது ஒரு கலைகளை தொழிலாக செய்யும்போது உங்கள் மனநிலைக்கெல்லாம் மதிப்பு இருக்காது. நீங்கள் கவலையோடு இருப்பீங்க, ஒரு சந்தோஷமான பாட்டை பாடணுங்கிற கட்டாயம் வந்துடும். நீங்கள் வந்து கலைகளை தொழிலாக செய்யும்போது, பாடலை தொழிலாக செய்யும்போது, நடனத்தை தொழிலாக செய்யும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆடி தான் ஆகணும், பாடி தான் ஆகணும். நீங்கள் கவலையாக இருந்தாங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு நடனத்தை நீங்கள் ஆடி தான் ஆகணும். அவர் இந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு பாட்டுங்க, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சாவு நடந்திருக்கும், அதை பற்றி அந்த கவலையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் இந்த மகிழ்ச்சியான பாட்டை பாடி தான் ஆகணும், ஏன்னா நம்ம புக்கிங் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த பாட்டை நீங்கள் பாடித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனநிலை என்னது? வீட்டில் ஒரு சாவு, அவங்க வீட்டில் யாரோ இறந்து போயிட்டாங்க, அவர் அந்த கவலையில் இருப்பார். இந்த கச்சேரிக்கு பணத்தை அட்வான்ஸாக வாங்கியாச்சு, அந்த நேரத்தில் அவர் அந்த நேரத்தில் வந்து இப்போ நேற்று இறந்து போயிருப்பாங்க, இன்றைக்கி இப்போ வந்து அந்த கச்சேரியில் வந்து பாடிட்டு இருப்பார், துக்கத்தில் இருப்பார். ஆனால் அவர் மகிழ்ச்சியாக பாடிட்டு இருப்பார். அப்போ நடிக்கிறாரு, பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். இல்லை கச்சேரியை கேன்சல் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். இல்லை ஆனாலும் அவர் கவலைகள் வந்து செத்தா மட்டும் தான் வருமா? வேறு வகையிலும் கூட அவர் வீட்டில் சண்டை வந்திருப்பார். இப்படி பல வகையிலையும் அவர் கவலையோடு இருப்பார். ஆனால் அந்த கவலைகளை வந்து வெளிப்படுத்த முடியாது. அவர் கவலையில் இருக்கும்போது சந்தோஷமாக ஒரு பாட்டு பாட வேண்டிய அவசியம் வரும். ஒரு நடன கலைஞர் வந்து ரொம்ப கவலையாக இருப்பார், ஆனால் மக்களுக்காக மற்றவங்களுக்காக சந்தோஷமாக நடனம் ஆடுற மாதிரி அவர் நடிச்சிட்டு இருப்பார். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. கலைகள் என்பது உண்மையானதாக இருக்க வேண்டும். நீ கவலையாக இருக்கியா? நீ கவலையில் இருக்கும்போது நீ ஆடுகிற நடனத்தில் அந்த கவலை தான் வெளிப்பட வேண்டும். அப்போ எப்போ நீ வந்து உண்மையாக இருக்க முடியும்னா, நீ கலைகளை தொழிலாக செய்யாத, ஆடுவதை வைத்து பிழைக்காத, பாடுவதை வைத்து பிழைக்காத, வரைவதை வைத்து நீ பிழைக்காத, அப்போ தான் ஓவியராக நீ பிழைப்பு நடத்தாத, அப்போ தான் நீ உண்மையான ஓவியனாக இருக்க முடியும். நீ வந்து நடனம் ஆடுவதை வைத்து நீ பிழைக்காத, அப்போ நீ நடிக்க ஆரம்பிச்சிருவாய், நீ பொய்யானவராக மாறிவிடுவாய். நீ ஒரு பாடுவதை வைத்து பிழைக்காத, அப்போ நீ பொய்யானவளாக நீ மாறிவிடுவாய். ஏன்னா உன்னுடைய சந்தோஷத்தை, உன்னுடைய உணர்ச்சிகளை, உன்னுடைய துக்கத்தை மறைச்சிக்கிட்டு நீ மற்றவங்களுக்காக நீ பாட வேண்டியிருக்கும், மற்றவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருப்ப, நீ நடிச்சிக்கிட்டு இருப்ப, நீ கவலையில் இருப்ப. உன் வீட்டில் ஒரு துன்பம், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஆனால் நீ கச்சேரிக்கு புக் பண்ணியாச்சு, அவங்க அம்மாவை பற்றி ஒரே கவலையாக இருக்கும், ஆனால் அங்கே போய்ட்டு சந்தோஷமான பாடலை பாடிக்கிட்டு இருப்ப நீ. அப்போ நீ நடிக்கிற, அது உண்மையான கலை கிடையாது, அது பொய். அப்போ நீ வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீ வேஷம் போடுற. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நீ கலைகளை தொழிலாக செய்யக்கூடாதுன்னு நம்ம தடை போட்டுட்டா மக்கள் வந்து என்ன பண்ணுறோம், அவங்க விருப்பம் இருக்கும்போது தான் பாடுவாங்க. எனக்கு இப்போ மூடு இல்லைங்க, நான் நடனம் ஆடுற மூடு இல்லை எனக்கு, நான் ரொம்ப கவலையில் இருக்கேன், இல்லை ஆடணுன்னா நாங்கள் ஆடுறேன், என்னுடைய கவலை தான் அந்த நடனத்தில் வெளிப்படும். அது சோக நடனம். அது ஒருத்தர் கவலையாக இருக்கும்போது அந்த கவலை தான் அந்த நடனத்தில் வெளிப்படும். சோக நடனம்னா என்ன? நீ சோகமாக இருக்கும்போது நீ ஆடினா அது சோக நடனம். நீ சோக பாட்டுன்னா என்ன? சோகமாக இருக்கும்போது பாட்டு வார்த்தையெல்லாம் தேடாத, நீ சோகமாக இருக்கும்போது பாடினாலே அது சோக பாட்டு தான். சோகமான ஓவியம்னா என்ன? சோகமாக இருக்கும்போது வரைகிறது சோகமான ஓவியம், அவ்வளோதான். உன்னுடைய சோகத்தை அங்கே வெளிப்படுத்தணும். அதை நீ சோகமாக இருக்கும்போது நீ பேசினாலே என்ன செஞ்சாலும் அந்த சோகம்தான் அந்த அதில் வெளிப்படும். இதுதான் உண்மையான கலை. அப்போ அதனால தான் சொல்கிறேன், கலைகள் வந்து உண்மையானதாக இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த என்ன பண்ணணும், அது தொழிலாக செய்யாத, மக்கள்கிட்ட கொடுத்துரு.
நீ தொழிலாக செய்கிறதுக்கு வேறு வேலைகளை பாரு. வேலைகளை எல்லாம் கதவு செய்கிறது, வீடு கட்டுறது, இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. வயரிங் பண்ணுற ப்ளம்பர் வேலை, இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. அதை போய் நீ கலைகளை போய் மக்கள்கிட்ட விட்டுரு. கலைகளையும் விளையாட்டையும் மக்கள்கிட்ட கொடுத்துரு. எல்லாத்தையும் தொழிலாக பண்ணி இன்றைக்கி விளையாட்டை தொழிலாக பண்ணுறதுனால மக்கள்லாம் சோம்பேறி ஆகிட்டான். விளையாடுறதே கிடையாது. 8 மணி நேரம் உட்காந்து ஒரு கிரிக்கெட்டை பார்க்குறான். ஆனால் 1 மணி நேரம் நீ டெய்லி விளையாடுறோன்னா அவனுக்கு முடியலை. அங்கே விளையாட்டு மைதானமும் கிடையாது. அரசாங்கத்துக்கு அக்கறையே இல்லை. அந்த மாதிரி அப்போ விளையாடுறத தொழிலாக செய்கிறனால மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க. கோடிக்கணக்கான 800 கோடி மக்களை சோம்பேறி ஆக்கிட்டாங்க. விளையாடுறத தொழிலாக செய்கிறாங்க. அந்த தொழிலாக செய்கிறனால எத்தனை பேர் பிழைக்கிறான்? 1 கோடி பேர் பிழைப்பானா உலகம் முழுக்க? ஆனால் 800 கோடி பேர் சோம்பேறி ஆகிறாங்க. அதனால் விளையாட்டுக்கு நீ தொழிலாக செய்யாத. ஒலிம்பிக்குக்கெலாம் தடை போடு, ஐபிஎலுக்கு தடை போடு, கால்பந்து உலகக்கோப்பை எல்லாத்துக்கும் தடை போட்டு மக்கள் விளையாடுங்கப்பா. நீங்கள் விளையாடுங்க. விளையாட்டு மைதானம் மக்கள்கிட்ட கொடுத்துரு. கலைகளை, கலைகளை, ஆடல் பாடல் இதெல்லாம் நீ தொழிலாக செய்யாத. அப்படிங்கும்போது மக்கள் தினசரி அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க, பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சோகமாக இருக்கும்போது சோகமாக தான் ஆடுவாங்க, சோகமாக இருக்கும்போது சோகமாக தான் பாடுவாங்க. அதுதான் சோகப்பாட்டு. அவங்க நடிக்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட ஏன் நடிக்கணும்? அதை வச்சு நான் பணமாக சம்பாதிக்க போகிறாங்க. சோகமாக இருக்கும்போது சோகமாக பாடுவாங்க, சோகமாக ஒப்பாரி வைக்கிறாங்க பாருங்கள். அந்த சோகம்தான் அதில் வெளிப்படும். அதுதான் சோகப்பாட்டு. அதுமாதிரி சோகமாக இருக்கும்போது நடனம் ஆடுறது, சோகமாக இருக்கும்போது நீ ஒரு கவிதை எழுதுனா அதில் சோகம்தான் வரும். அந்த மாதிரி கலைகளையும் விளையாட்டையும் மக்கள்கிட்ட கொடு. தொழிலாக செய்ய அனுமதிக்காத. மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தினமும் 1 மணி நேரம் விளையாடுவாங்க. விளையாட்டு மைதானங்களை உருவாக்கு. சினிமாவுக்கு தடை போட்டுரு. அந்த மாதிரி மக்கள்கிட்ட அப்போ மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அந்த கலைகளின் வடிவங்கள் எளிமையாக மாறிவிடுகிறது. ஏன்னா அது தொழிலாக செய்யும்போது அவர் பிரம்மாண்டமாக வரைவார். பெயிண்டெல்லாம் வாங்கி அந்த பெயிண்ட்டு அதுக்கு ஒரு தொழிற்சாலை. அந்த ஆயில் கலர், அந்த அக்ரிலிக் கலருக்கெல்லாம் ப்ரஷ்ஷு, அதுக்கு ஒரு தொழிற்சாலை. அந்த பெயிண்ட் அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை. அதை வரைகிறதுக்கு அந்த கேன்வாஸ், கித்தான், அதுக்கு பெரிய தொழிற்சாலை. இப்படி அப்புறம் ஃப்ரேமு, இதெல்லாம் தொழிற்சாலை பண்ணி பெருசாக ஓவியம் 1 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு ஓவியத்தை வரைவார். 1 மாதமாக கஷ்டப்பட்டு ஒரு ஓவியத்தை வரைவார். அது பிரம்மாண்டமாக மாறிடுது. ஓவியம்னா இப்படி தான் போலுக்க ஓவியம்னா இப்படி வரைஞ்சாதான் அது ஓவியம் அப்படின்னு மக்கள் நம்பி, அப்போ நாமெல்லாம் ஓவியம் கிடையாது, நாமெல்லாம் ஓவியர் கிடையாது. அதுக்கு தேர்ச்சி பெறணும், காலேஜில் போய் படிக்கணும். பிரம்மாண்டமாக ஏன் பண்ணுறாரு? எதுக்கு? அதுக்கு ஒரு தொழிற்சாலை பெயிண்ட்டுக்கு. ஏன்னா அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி வியாபாரம் இருக்குது. அதனால தான். அப்போ ஓவியத்தை யாருமே தொழிலாக பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது யாரும் இந்த ப்ரஷ்ஷு கம்பெனி அவன் இழுத்து மூடிட்டு போயிடுவான். பெயிண்ட்டு கம்பெனி அவன் அந்த தொழிலை விட்டுருவான். அவ்வளோதான். மூடி கேன்வாஸாக கிடையாது. கடையில் போய் அந்த பொருட்களே நீ வாங்க முடியாது, கிடைக்காது. ஏன்னா அது ஓவியத்தை தான் தொழிலாக செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்களே. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க? அப்போ ஓவியம் வரைகிறதே நிறுத்திடுவாங்களா மக்கள்? இனிமேல் ஓவியமே வரைய மாட்டாங்களா? அப்போ கடந்த காலத்தில் ஓவியம் அப்போ என்ன பண்ணுவாங்க? மக்கள் ஓவியம் வரைய ஆரம்பிச்சு. ஓவியங்கிறது மக்களோட தேவை. என்ன பண்ண கல்லை எடுத்து கிறுக்க ஆரம்பிப்பாங்க. தரையில் கிறுக்குவாங்க, தரையில் வரைவாங்க, களிச்செடியில் வரைவாங்க, இலைகளில் வரைவாங்க. இதுதான் இயற்கையான ஓவியம். சோகமாக இருக்கும்போது சோகமான ஓவியத்தை வரைவாங்க. அவங்க வரைகிற ஓவியம் சோகமானதாக இருக்கும். ஒரு ஓவியங்கிறது ஒரு படைப்பு என்பது சோகமானதா அல்லது மகிழ்ச்சியானதா அல்லது சந்தோஷமானதா அல்லது கோபமானதா என்பதை தீர்மானிப்பது எதுன்னா அந்த படைக்கிறார்ல, அதை வரைகிறார் பாருங்கள். ஒரு ஓவியர் வரையும் போது அவர் என்ன மனநிலையில் இருக்காரோ அந்த மனநிலை தான் அந்த ஓவியத்தின் உணர்வு வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நீ சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக தான், கவலையை அழுதுகிட்டே நீ எப்படி வரைய முடியும்? அழுகிற ஒரு படைப்பை எப்படி உருவாக்க முடியும்? அது மாதிரி உண்மையான ஓவியம் என்பது உணர்வுகளை அது பிரதிபலிக்க வேண்டும். நீ மற்றவங்களுக்காக பணத்தை சம்பாதிக்கிறக்காக நடிக்காத. கலைகளை வச்சு பணம் சம்பாதிக்கும் போது நீ துக்கமாக இருக்கும்போது நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுவ, நடனம் ஆடுவ. அப்போ நடிக்கிறேன்னு அர்த்தம். அது உண்மையான கலை கிடையாது. அப்போ அது ஒரு பிரம்மாண்டமாக மாறிடுது. நீ தொழிலாக செய்யும்போது இப்போது நடனத்தை இப்போ டான்ஸ் ஆடுறத வச்சு நீ பிழைக்கிற அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்? டான்ஸ் ஆடுறதுக்காக பெரிய ஸ்டேஜ் போடுவேன், மேக்கப் பண்ணுவேன். மேக்கப்புக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வருவார், அவர் மேக்கப் பண்ணி விட்டு காசை வாங்கிட்டு போவார். அதுக்கு வேறு ட்ரெஸ்ஸு, பரதநாட்டியம் ஆடுறதுக்கு இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணி அரங்கேற்றம் பண்ணி அதுக்கு அழைப்புதல் கொடுத்து வர வச்சு அப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி மண்டபம் புக் பண்ணி அப்புறம் டான்ஸ் ஆடுவேன். எவ்வளோ பெரிய பில்டப் பாருங்கள். வியாபாரம் பின்னாடி இருக்கிறது வியாபாரம். அதனால் அப்போ என்ன உண்மையான கலைன்னா என்னன்னு தெரியும். நீ கவலையில் இருப்ப. அந்த டான்ஸ் ஆடுறவர் பார்த்தா கவலையில் இருப்பார். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மூஞ்சை மாற்றிக்கிட்டு நடனம் ஆடுவார். ஒரு முகமுடியை அணிந்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டிருப்பார். அதனால் இது போன்று இதெல்லாம் பொய்யான கலைகள். அதனால் உனது உணர்ச்சிகள் உண்மையானதாக வெளிப்பட வேண்டும் என்றால்
கலைகளை தொழிலாக செய்கிறதுக்கு தடை போடணும். அப்போ தான் இங்கே என்ன நடக்கும், உண்மையான கலை என்பது உருவாகும், உண்மையான கலை வரும், மக்கள் உண்மையானவர்களாக இருப்பார்கள். மக்களிடம் கலைகள் வந்து அப்போ தொழிலாக செய்யக்கூடாதுன்னா யாரும் இப்போ ஒரு ஓவியர் வந்து தொழிலாக செய்யக்கூடாதுன்னா அவர் பெரிய ஓவியத்தை பெயிண்ட் வாங்கி பெரிய கேன்வாஸு பெரிய ஃப்ரேமெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு கண்காட்சியெலாம் பண்ணிகிட்டு இருப்பாரா என்ன? அதெல்லாம் வியாபாரத்துக்காக அவர் இப்படி பண்ணுறாரு, பில்டப் பண்ணுறாரு, அதை மிகப்படுத்துகிறாரு. மக்கள்கிட்ட நீ அதுக்கு தடை வச்சிரு, கலைகளுக்கு வந்து தொழிலாக செய்கிறதுக்கு தடை வச்சுட்டா அப்புறம் மக்கள் வந்து மேக்கப் போட்டுலாம் டான்ஸ் ஆட மாட்டாங்க. எப்போ ஆட தோணுதோ அப்போ ஆடிட்டு போவாங்க. ஸ்டேஜெல்லாம் தேவையில்லை, சும்மா எங்கே வேணாலும் ஆடுவாங்க. அவங்க நண்பர்கள் மத்தியில் இருக்கும்போது, உறவினர்கள் குடும்பத்தினர் மத்தியில் இருக்கும்போது அப்படி டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கலைகளை தொழிலாக செய்யும்போது அது பிரம்மாண்டமாகும். அது தொழிலாக செய்வதற்கு தடை செய்யும்போது மக்களிடம் போகும்போது மக்கள் கையில் அது எளிமையாகவும் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எளிமையாக சும்மா டான்ஸ் ஆடுவாங்க, சும்மா களிமண்ணில் பொம்மை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அதை பண்ணிட்டு மற்றவன்கிட்ட காட்டுவாங்க. ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பாராட்டுகிற பழக்கம் வரும். நல்லா இருக்குப்பா உன் ஓவியம். இன்றைக்கி மக்கள்கிட்ட அந்த இது இல்லை, பாராட்டுகிற வழக்கமே இல்லாமல் போச்சு. காரணம் இந்த படைப்பு திறன் மக்கள்கிட்ட இல்லை. அந்த கலை படைப்பு அது வந்து மக்கள்கிட்ட இல்லை. டான்ஸ் ஆடுறது கிடையாது, ஓவியம் வரைகிறது கிடையாது, கவிதை எழுதுறது கிடையாது. அதனால் மக்கள் ஒருத்தர் பாராட்டுறதே கிடையாது. பாராட்டுற அந்த வழக்கம் இல்லாமல் போச்சு. அதனால் நல்ல பண்புகள் இல்லை, மக்கள் மேலே மக்களுக்கு அன்பு இல்லை, பாசம் இல்லை. பாராட்டும் போது தான் ஒருத்தர் மேலே நம்ம பாசம் வரும். ஒருத்தர் நம்மளை வந்து இகழ்கிறார் அப்படின்னா நமக்கு அவர் மேலே கோபம் வரும், அவர் மேலே வெறுப்பு வரும். பாராட்டுறாருன்னா அவர் மேலே நமக்கு பாசம் வரும். பாராட்டுறதுக்கு இங்கே என்ன காரணம் இருக்குது? பாராட்டுறதுக்கு இங்கே எந்த காரணமுமே இல்லை. நம்ம நடனம் ஆடுவது கிடையாது, ஓவியம் வரைகிறது கிடையாது, ஒரு கதை சொல்கிறது கிடையாது. ஏன் சொல்கிறதில்ல? கதையெல்லாம் மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க, வியாபாரிகள் எடுத்துக்கிட்டாங்க. கலைகள் அத்தனையும் வியாபாரிகள் எடுத்துக்கிட்டாங்க. மக்கள் வந்து சும்மா வெறுங்கையோடு இருக்காங்க. மக்கள் வந்து வெறும் போனமாக இருக்காங்க, நடைபோனமாக இருக்காங்க. அவங்ககிட்ட விளையாட்டு இல்லை. விளையாட்டை தொழிலாக செய்கிறவன் விளையாட்டை எடுத்துகிட்டு போயிட்டான், கலைகளை தொழிலாக செய்கிறவன் கலைகளை எடுத்துகிட்டு போயிட்டான். மக்கள் வெறுங்கையோட தின்னுக்கிட்டு தூங்கிட்டு கிடக்குறாங்க. ஒருத்தர் பேசுகிறது கூட ஒரு சந்தோஷமாக உட்காந்து ஒரு பாட்டு பாடுவோம் அப்படின்னா அது கிடையாது, டிவியில் பாட்டை பார்த்துட்ருக்கான். அப்போ மக்களுக்குள்ள ஒரு நல்ல பண்புகளே உருவாகமாக போயிடுது. ஒருத்தர் நீ ஒரு பாடினா நல்லா பாடுறப்பா, அவர் பாராட்டல. ஒரு குடும்பமே உட்காந்து பாட்டு பாடுது. நீ அப்பா சொல்கிறாரு மகக்கிட்ட, நீ ஒரு பாட்டு பாடு, நீ சூப்பராக பாடுற, என் மக பாரியா இவ்வளோ அழகாக பாட்டு பாடுற, உன் குரலை கேட்டாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மனைவி ஒரு பாட்டு பாடுவாங்க, கணவன் ஒரு பாட்டு பாடுவான், அவன் வித்தியாசமான ஒரு பாட்டு பாடுவான். இப்போ ஒரு குடும்பமே ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு அன்பு பாசம் இதெல்லாம் நல்ல பண்புங்கிற அது உருவாகாமல் போகிறதுக்கு காரணமே இந்த கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக பண்ணதானுங்க. ஒரு விளையாடும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் யார்? உன் கூட ஒரு 4 பேர் விளையாட வருவாங்க. அவங்க 4 பேர் இருந்தால் தனியாக விளையாட முடியாது. ஒரு 10-15 நண்பர்கள் இருந்தால் தான் நீங்கள் விளையாடுவீங்க. அப்போது விளையாடுவதற்கு உங்களுக்கு 10-15 நண்பர்கள் தேவை. அப்போ அவர்கள் மேலே அந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம்? விளையாடும்போது உனக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? உன் கூட விளையாட வந்தாங்க பாருங்கள் 10-15 நண்பர்கள், தோழிகள். அப்போ அவங்க தான் காரணம். அவங்க இல்லைன்னா உனக்கு ஐயோ நீ இது எங்கேப்பா போயிட்டா, ஊருக்கு போயிட்டியா, நீ இல்லாமல் நான் விளையாடாமல் சும்மாவே இருந்தேன் தெரியுமா. அப்போ அந்த பாசம் அந்த பாசத்துக்கு அப்போ அந்த விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது. மக்கள்கிட்ட கொடுங்க விளையாட்டையும் கலைகளையும். மக்கள் இப்போ தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு தொழில்னு போனால் அங்கே ஒரு திறமை இருக்குது. தொழிலில் போய் இப்போ எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, ஆஃபீஸில் போகிறாங்க, தொழிற்சாலையில் போகிறாங்க, தொழில் நிறுவனம், அங்கே போய் ஒரு திறமையை காட்டுவாங்க. அது ஒருத்தர் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன திறமையை காட்டணும்? மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும். அப்போ தான் வீட்டில் இருக்கும்போது நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும். வீட்டில் இருக்கும்போது நமக்கு தன்னம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா, இப்போ தொழில் செய்கிற இடத்துல ஒரு தன்னம்பிக்கைங்கிறது நீ தொழில் செய்கிறத வச்சு அதோட முடிஞ்சு போச்சு. நீ தொழில் செய்கிற இடத்த விட்டு நீ வெளியில் வந்துட்டேன்னா அப்புறம் அந்த தன்னம்பிக்கை வீட்டுக்கு வந்த பிறகு உனக்கு ஒரு தன்னம்பிக்கை தேவை. நீ தொழில் செய்கிற இடத்துல நான் பெரிய ஆள், நான் மேனேஜரு, நான் நிறைய சம்பளம் வாங்குகிறேன், என்ன எல்லோரும் பாராட்டுறாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நீ மரியாதையை வாங்க முடியாது. வீட்டுக்குள்ளே நீ மரியாதையை வாங்கணுன்னா என்ன பண்ணணுன்னா மற்றவங்கள நீ சந்தோஷப்படுத்தணும். மற்றவங்கள நீ ஒரு பாட்டு பாடி கதை சொல்லி மற்றவங்கள சிரிக்க வச்சு அந்த வீட்டை ஒரு உணர்ச்சிகள் நிரம்பிய ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும். உணர்ச்சிகள் நிரம்பிய ஒரு இடமாக மாற்ற வேண்டும். அனுபவங்கள் நிறைந்த இடமாக மாற்ற வேண்டும். அனுபவங்கள் எதுவுமே இல்லை, வீடு வெறுமையாக இருக்குது, படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறோம், அவ்வளோதான். அப்போ இங்கே வீட்டில் எல்லாருமே ஒரு தன்னம்பிக்கை இல்லாமலே இருக்காங்க. மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு வீட்டில் உள்ளவங்க வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அது எல்லாமே இந்த டிவி பிடிங்கிக்குது. டிவி என்ன பண்ணுது? மற்றவங்கள சோம்பேறியாக்கி டிவியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. டிவி தான் இப்போ சந்தோஷப்படுத்துது. டிவி மீது இப்போ மக்களுக்கு மோகம், அன்பு, பாசம் எல்லாமே டிவி மேலே வந்துருச்சு.
டிவியிலேருந்து வர டிவிக்குள்ளே இருக்கிற அந்த கலைஞர்கள் மேலே வந்துருச்சு. ஆனால் ஒரு அப்பாவுக்கு அம்மா மேலே, அப்பாவுக்கு வந்து பிள்ளைகள் மேலே, பிள்ளைகளுக்கு அப்பா மேலே எந்த வகையில் பாசம் வருது? ஒன்றுமே கிடையாது. என்ன சாப்பாடு போடுறாங்க அந்த வகையில் தான் வந்து பெற்றோர்கள் மேலே அந்த பிள்ளைகளுக்கு பாசம். வேறு வந்து ஒரு அப்பா வந்து கதை சொல்கிறாரா, பாட்டு பாடுறாரா, சிரிக்க வைக்கிறாரா, ஒரு பிள்ளைகள் வந்து நடனம் ஆடுகிறாரா, பிள்ளைகளும் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தணும். அப்போ வந்து பிள்ளைகள் நடனம் ஆடுகிறார்களா? எதுவுமே செய்யலை, டிவி தான் பார்க்குறாங்க. ஆளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வச்சுட்டு போகணும் ஓட்டிட்டு. அந்தளவுக்கு மக்கள் வீடுகளில் வரும்போது தன்னம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. அது எல்லாமே எது பிடிங்கிக்குது? இந்த கலைகளை தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள். டிவியை திறந்தா சீரியல், அப்போ அதுவும் ஒரு தொழில் தானே. கலைகளை வச்சு தொழிலாக செய்கிறாங்க. நம்ம கலைகளுக்கு தொழிலை அதை செய்கிறதுக்கு தடை போட்டுட்டாக்கா, இப்போ சீரியல்களுக்கு வந்து சீரியலுக்கெலாம் தடை போட்டுருணும். அப்போ கலை, ஏன்னா அது ஒரு கலை தான், நாடகங்கிறது ஒரு கலை. அப்படின்னா அதை வச்சு தொழிலாக செய்யக்கூடாதுன்னா இப்போ டிவியில் சீரியலே பார்க்க முடியாது. அப்போ டிவியில் சீரியல் பார்க்க முடியாது, சினிமா பார்க்க முடியாது, நடனம் பார்க்க முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது, பாடல் பார்க்க முடியாது. அப்போ மக்கள் என்ன ஆரம்பிச்சிருவாங்க? ஆடல் பாடல் எல்லாமே மக்களுக்கு தேவை. மக்களே ஆட ஆரம்பிச்சிருவாங்க, பாட ஆரம்பிச்சிருவாங்க, நடனம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து கலைகளை தொழிலாக செய்யாத போது மக்களே ஆட ஆரம்பிச்சிருவாங்க, பாட ஆரம்பிச்சிருவாங்க, கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கலைகள் என்பது மக்கள் வாழ்க்கையில் வந்துவிடும். அப்போ மக்கள் ஒருத்தர் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. வீட்டுக்கு அப்பா வர்றாரு அப்படின்னா பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவார், பிள்ளைகளை அப்பாவை சந்தோஷப்படுத்துவார், அம்மா வந்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவாங்க. இந்த மாதிரி கதைகள் சொல்லி சந்தோஷப்படுத்துவாங்க, நடனமாடி சந்தோஷப்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, நம்மளால் 4 பேர் சந்தோஷமாக, நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளால் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். நடனம் ஆடுறோம், கதை சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு சந்தோஷம். விளையாடுவதற்கு 4-5 நண்பர்கள் தேவை, தனியாக விளையாட முடியும். அப்போ நண்பர்கள், அவங்க மூலமாக ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த நண்பர்கள் காரணமாக இருக்காங்க. அதுக்கு விளையாடுவதற்கு அந்த மாதிரி கலைகளையும் விளையாட்டையும் மக்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா மக்கள் ஒரு தன்னம்பிக்கை பெறுவாங்க. ஒருவருக்கொருவர் மற்றவங்களால நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துகிறோம். தொழிலில் வந்து அது ஒரு திறமை. தொழிலில் போய் உங்கள் திறமையை காட்டுறீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க, தொழிலை விட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்துவிட்டீர்கள் என்றால் என்ன ஆகணும்? அங்கே வந்து உங்கள் திறமை என்னதுன்னா மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும். உங்கள் அனுபவம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பிரச்சனையை சந்திச்சிங்க அதை எங்ககிட்ட சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி பாட்டு பாடுங்க, கதை வரைஞ்சி காட்டுங்க. இந்த படம் நல்லா இருக்கா, நான் வரைஞ்சது, இந்த இலையில் வரைஞ்சேன், இந்த கள்ளி செடியில் வரைஞ்சேன், வாரீங்களா வந்து பார்க்குறீங்களா, கள்ளி செடியில் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது. அல்லது வந்து ஒரு இலையில் வரைஞ்சிருப்பீங்க, தரையில் வரைஞ்சிருப்பீங்க, ஒரு சுண்ணாம்பு குச்சி சுண்ணாம்பு கல்லை வச்சு எதுலையாவது நீங்கள் வரைஞ்சி காமிப்பீங்க, கவிதை எழுதியிருப்பீங்க, அதை காமிப்பீங்க. நல்லாயிருக்கு, ஒருத்தர் பாராட்டிப்பாங்க. இந்த கவிதை எனக்கு நல்லா இருக்குது, இந்த ஓவியம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் நல்லா இருக்குது, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களே ஒருவருக்கொருவர் பாராட்டுக்கிற அந்த வழக்கம் வந்து வரும். இன்றைக்கி வந்து பாராட்டுறதுக்கு மக்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா கலைகளும் விளையாட்டும் பிடுங்கி கொண்டார்கள், வியாபாரிகள் பிடுங்கி கொண்டார்கள். மக்கள் வெறுங்கையோடு நிற்கிறாங்க. மக்கள் ஒருவருக்கொருவர் பாராட்டுறது கிடையாது, ஒருவருக்கொருவர் சந்தோஷப்படுத்துறது கிடையாது, ஒரு பாட்டு பாடுறது கிடையாது, கதை சொல்கிறது கிடையாது, சிரிக்க வைக்கிறது கிடையாது, எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு வெறுங்கையை வீசிட்டு ஒரு ஒன்றுமே தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி. அப்போது நம்ம இந்த கலைகளையும் விளையாட்டையும் தொழிலாக மாற்றுறதுனால என்ன மிச்சம் தெரியுமா? தாழ்வு மனப்பான்மை தான். விளையாடுறது கிடையாது, ஆடுறது கிடையாது, பாடுறது கிடையாது. தொழில் செய்கிற இடத்துல மட்டும் அவங்களுக்கு நாமளும் ஏதோ தொழில் செய்கிறோம். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மளால் பாட தெரிய மாட்டேங்குது, பிறருக்கு பாட்டு பாடி மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியல, கதை சொல்ல முடியல, நம்ம பாடினா கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா இது என்ன பாட்டா, டிவியை போட்டால் சூப்பராக பாடுறாங்க. அப்போ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்முடைய அந்த பாடுகிற திறனை, ஆர்வத்தை அடக்கிடுறாங்க. அதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு எதை வந்து கையில் எடுக்கிறாங்க? இந்த பிரம்மாண்டமாக சினிமா பாடகர்கள் அவங்களோட ஒப்பிட்டு இந்த மக்களோட திறமைகளை வந்து மழுங்கடிக்கிறாங்க, அதை வந்து புறக்கணிக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க. என்ன பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியமா பெரிய ஒரு பாடகர் பாட வந்துட்டார், சும்மாரியா பாட கேட்க முடியல, தயவுசெய்து சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாடுகிற வரைகிற ஆர்வம், என்ன கிறுக்கி வச்சுருக்க, வரைஞ்சிருக்க போலுக்க, ஏதோ ஓவியமாக இது என்ன ஓவியமோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவமதிக்கிற வழக்கம் மக்கள்கிட்ட ஏன் வருதுன்னா ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பிரம்மாண்டமான ஒரு கலைப்படைப்புகளோடு இந்த பாடல், சினிமா அவங்களோட ஒப்பிட்டு மக்களுடைய ஆர்வத்தை வந்து மழுங்கடிச்சிடறாங்க. அதனால தான் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து பாடுறது கிடையாது, ஆடுறது கிடையாது, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காங்க. மக்களுக்கு பாடணும் ஆடணுங்கிற ஆசைலாம் இருக்குது, அது அவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து தாழ்வு மனப்பான்மையோட ரொம்ப பயணித்து உள்ளே போயிட்டாங்க. தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளே ரொம்ப பயணித்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க.
அந்தளவுக்கு தாழ்வு மனப்பான்மையோட தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மளால் மற்றவங்கள சிரிக்க வைக்க முடியல, பாடுறது நம்ம ஒரு இனிமையாக பாடுமோ மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த சந்தோஷம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நடமனை. ஆனால் கடந்த காலத்தில் இருந்தது. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாட்டு பாடினாங்க, கதை பேசினாங்க, அப்புறம் வந்து டான்ஸ் ஆடினாங்க. இந்த மாதிரியே மக்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கோலம் போட்டாங்க, வாசலில் கோலம் போடும்போது அது எதுக்காக போடுறாங்க? ஒரு போட்டி, ஒரு பாராட்டுகளை பெற வேண்டும். நல்லா இருக்குது இந்த கோலம் அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. அந்த பாராட்டை பெறணுங்கிறது தான் அவங்க அந்த வேலை. அதை பண்ணால் இன்றைக்கி கோலம் போடுறது அதெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து கலைகளை பிடுங்கி கொண்டார்கள் வியாபாரிகள். வியாபாரிகள் வந்து கலைகளை பிடிங்கலை, கலைகளோடு தன்னம்பிக்கை எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. தன்னம்பிக்கை, சந்தோஷம், ஒரு மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிற அந்த பொதுநல உணர்வு எல்லாத்தையும் பிடுங்கி அதை வியாபாரமாக விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மக்களுக்கு திருப்பி எதை கொடுத்தாங்கன்னா, இந்த தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கோ, இந்த தாழ்வு மனப்பான்மையை அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் வச்சுக்கோ, இனியும் ஒரு ஏமாளி உங்ககிட்ட இருந்தால் நாங்கள் பிடிங்கி அதை எப்படி காசாக மாற்றிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சோம்பேறித்தனத்தை பரிசாக கொடுத்து விட்டார்கள். வியாபாரிகள் வந்து மக்களிடம் வந்து கலைகளையும் விளையாட்டையும் பிடுங்கிக்கிட்டு அப்போ மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க? திரும்ப தாழ்வு மனப்பான்மையை கொடுத்தாங்க, சோம்பேறித்தனத்தை கொடுத்தாங்க, ஏமாற்றத்தை கொடுத்தாங்க, அவமானத்தை கொடுத்தாங்க, அப்புறம் நோய்களை கொடுத்தார்கள். விளையாடலை, ஆடலை, பாடலை, சந்தோஷமாக இல்லைன்னா உடம்புல நோய் வந்துடும் தானே. ஆடலை, பாடலை, உடல் பருமன். இப்போ வந்து இவனுக்கு இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு சந்தோஷப்பட வேண்டிய ஒரே வேலை நல்லா இப்போ ஆக்கி திங்கணும். நல்ல உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, அதை நல்லா வேலைக்கு சமைச்சு சாப்பிட்ணும். இதுதான் சந்தோஷம். வீட்டில் இருக்கிறதுல உள்ள ஒரே சந்தோஷம் என்னென்னா இந்த சாப்பாடு, அப்புறம் நல்ல டிவி, அப்புறம் வந்து பெட்டு, இந்த மாதிரி சோபா செட்டு, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம். இது எல்லாமே நோய்களை தான் வர வைக்கும். இப்போது உனக்கு நோய் தான் உனக்கு பரிசு. உன்னுடைய உரிமை அது. கலைகளை தொழிலாக யாரோ தருவாங்க, கலைகளை தொழிலாக செய்யக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சட்டம் போடுவாங்க. நாம் வந்து அந்த சட்டத்தை பயன்படுத்தி சந்தோஷம். யாரோ உனக்கு உன்னுடைய உரிமைகளை யாரோ தரும், நீ தான் அதுக்காக போராடி இருக்கணும். எதுக்கோ போராடுறல்ல, இடஒதுக்கீட்டுக்காக போராடுற, அதுக்காக போராடுற, எங்கள் சாதியையும் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேருங்க, பிற்படுத்த பட்டியலில் சேருங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக போராடுறீங்கள. அப்போ இதுக்காக போராடி இருக்கணுமா இல்லையா? கலைகளை தொழிலாக செய்யக்கூடாது, சினிமாவுக்கு தடை போடு அப்படின்னு நீ போராடி இருக்கணுமா இல்லையா? ஓவியம் கலைகளை தொழிலாக செய்யக்கூடாது, விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது, விளையாட்டை தொழிலாக செய்கிறதுனால தான் நாங்கள் விளையாட முடியலை. விளையாடுற அந்த விளையாட்டு மைதானமே இங்கே உருவாக்கலை அரசாங்கம். ஏன்னா மக்கள் அதான் விளையாட்டு தொழிலாக மாற்றியாச்சு. அவங்களுக்கு ஒரு 2-3 மைதானம் போதாதா? எதுக்கு வந்து மக்களுக்கு எதுக்கு மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீ விளையாடணுங்கிறது உன்னுடைய உரிமை இல்லையா? பெண்களுடைய உரிமை இல்லையா? வேலை செய்கிற மட்டும்தான் உன்னுடைய, படிப்பது மட்டும்தான் உன்னுடைய உரிமையா? அப்போ விளையாடணுமா? தினமும் விளையாடணும்ல. அது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே அந்த உரிமை இல்லை. விளையாட்டு மைதானத்தில் விளையாடுவது உன்னுடைய உரிமை. அந்த உரிமைக்காக என்றைக்கா நீ போராடினியா? அதை பற்றி நீ என்றைக்கா கவலைப்பட்டியா? அதுக்கு என்ன காரணம்? இங்கே வந்து விளையாட்டை தொழிலாக செய்கிறதும் கலைகளை தொழிலாக செய்கிறனால தான் இன்றைக்கி ஆடுறது பாடுறது எதுவுமே இல்லை. அப்போ அதுக்காக நீ என்றைக்கா வீதியில் வந்து போராடினியா? அதுவும் உன்னுடைய உரிமை தானே, நீ தானே போராடணும். யாரோ ஒருத்தர் உனக்கு சட்டம் போட்டு விதிமுறை போட்டு உருவாக்குவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க போறியா? அப்போ அதுக்காக என்றைக்கா போராடினியா? அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு அறிவுபூர்வமாக யோசிக்கிற ஒரு ஆளாக நீ இருக்கியா? நீ மூட நம்பிக்கைக்குள்ளே போயிட்ட. நீ வந்து எது வாழ்க்கைன்னு தெரியாமல் தெரியாத ஒரு உலகம், மூட நம்பிக்கைங்கிற உலகத்தில் அவன் அங்கே வியாபாரிகள் காத்து ஒன்றை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போய்ட்டு அந்த மாதிரி ஒரு கைப்பாவைகளாக, வியாபாரிகளின் கைப்பாவைகளாக மக்கள் மாறிவிட்டார்கள்.